வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை. நாகை மாவட்டத்திலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் 100 வீடுகளை சூழ்ந்த மழைநீர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மானாமதுரை அருகே கால்வாய் உடைந்து வீடுகளுக்குள் புகுந்த நீர். குழந்தைகளுடன் கடும் அவதிக்கு ஆளான மக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் மிதமான மழை. அதிக மழை எச்சரிக்கையால் வெறிச்சோடிய சாலைகள். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியது மழை. மிதமான மழை பெய்து வரும் நிலையில் குளு சூழல். பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நாகைக்கு 630 கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னைக்கு 830 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சென்னையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டில் இன்றும் காஞ்சிபுரத்தில் நாளையும் கனமழை தொடங்கும். சபரிமலையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவதூறாக பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பொது வாழ்வில் உள்ளவர் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்தல். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா. புதிய அரசு பொறுப்பேற்கும் வகையில் பதவி விலகினார். துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநர் ஆர் என் ரவியால் இடர்பாடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்தளவிற்கு எந்த அளவிற்கு ஆளுநர் அவர்களாலும் அரசாலும் இடர்பாடு என்பது எங்களை விட கூடுதலாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சுமூகமான முடிவெடுத்து அதை மாநில உரிமையும் பேணி காக்க வேண்டும். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் உள்ள கடைகள் அடைப்பு. சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு ஒரு வழிபாதை அமைக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம். சபரிமலையில் ஐயப்பனை பக்தர்கள் கூடுதல் நேரம் தரிசிக்க புதிய ஏற்பாடு. கொடிமரம் அருகே மேம்பாலம் ஏறாமல் நேரடியாக சன்னிதான நுழைவாயிலுக்குள் அனுமதிக்க முடிவு. அசிடிட்டி பிரச்சனையால் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸுக்கு சிகிச்சை. விரைவில் வீடு திரும்புவார் என அப்பல்லோ மருத்துவமனை தகவல். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க மத்திய அரசின் அனுமதி தேவையில்லை. தமிழ்நாடு அரசு சார்பில் எந்த முன்மொழிவும் வரவில்லை என மத்திய அரசு கூறிய நிலையில் வல்லுநர்கள் விளக்கம். தைப்பொங்கல் நாளில் நடக்கவிருந்த பட்டய கணக்காளர் தேர்வு மாற்றம். ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு ஜனவரி 16ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. ஆவடி அருகே இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் போதையில் பயணிகளை தாக்கிய விவகாரம். 14 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கைது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது. கோயம்பேடு, நுங்கம்பாக்கம், கூடம்பாக்கம், தியாகராய நகர், அண்ணா சாலை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இதேபோன்று புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம், குமணஞ்சாவடி, வேலப்பஞ்சாவடி, மாங்காடு, குன்றத்தூர், போரூர், வளசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பகல் வேளையிலேயே வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றன. சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது.
மீனம்பாக்கம், பல்லாவரம், தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் காலை 6 மணி முதல் 11 மணி வரை அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆரைபுரத்தில் 4.7 சென்டிமீட்டரும், மடிப்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டரும், பெருங்குடியிலும் 4 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் காலை 6 மணி முதல் 11 மணி வரை அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆரைபுரம் பகுதியில் 4.7 சென்டிமீட்டர் மழையும், மடிப்பாக்கம், பெருங்குடியில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடையாறிலும் 5 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இதனால் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக மழை இருக்க போகிறது, எத்தனை நாட்களுக்கு மழை தொடரும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க? நிச்சயமா லாவண்யா, நேற்று முன்தினம் வங்கக்கடலில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றிருக்கிறது. அதாவது புயலுக்கு முந்தைய நிலையில தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்றிருக்கிறது என்றுதான் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அது நாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இலங்கை நிலப்பரப்பை ஒட்டி அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் பொழுது புதுச்சேரி மற்றும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அது கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி 1ஆம் தேதிகளில் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கு மிக அருகில் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுதுதான் சென்னையில் அதிகப்படியான மழை பொழியும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கை நிலப்பரப்பை ஒட்டி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம், நாளைய தினம் டெல்டா மாவட்டங்கள், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது. மிக மெதுவாக நகர்ந்து வருவதன் காரணமாக தொடர்ந்து அதனுடைய மழை மேகங்களுடைய அடர்த்தியும் அதிகமாக இருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும். அந்த புயல் சின்னமானது தொடர்ந்து வலுப்பெற்றே வருகிறது. இதன் காரணமாக அடர்த்தி மிகுந்த மேகங்களை நிலப்பரப்பை நோக்கி நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, புதுச்சேரி ஆகிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் முழுவதிலுமே இது அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டே இருக்கிறது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதற்கு பிறகும் அதனுடைய வேகமும் அதிகரிக்கவில்லை. தொடர்ந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து முதலமைச்சர் அரசியல் சாசன உறுதிமொழி இருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இவற்றில் சமன்மை